மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மாடி தோட்டத்துக்கு உங்களை வரவேற்கிற மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இன்றைக்கி ஆடி அமாவாசை நண்பர்களே. ஆடிப்பட்டம் தேடுவது என்று பழமொழி இருக்கிற நண்பர்களே. அதுக்கேற்ப சில விதைகளை நான் இன்றைக்கி பிளான்டேஷன் பண்ண போகிறேன் நண்பர்களே. மண்கலவெல்லாம் கலந்து வச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது நண்பர்களே. நல்லா செடி விட்டு வச்சுருக்கேன். ஆமாம் நண்பர்களே, வாங்க இப்போ என்னென்ன பிளான்டேஷன் பண்ண போகிறோன்னு சொல்லி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த பாருங்கண்ணே, இதில் பல ஐட்டம் இருக்குது நண்பர்களே. இந்த பார்த்தீங்களா வெண்டி விதை நண்பர்களே. இந்த பாருங்க, இது ஒரு வகையான வெண்டி நண்பர்களே. ஏற்கனவே யானை வண்டின்னு சொல்லி ஒரு வண்டி வரும் நண்பர்களே. அந்த வண்டி வச்சுருந்தோம். இங்கே டிஃப்ரெண்ட்டாக வைப்பேன்னு சொல்லி இந்த தடவை வேறு வண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் நண்பர்களே. அப்புறம் தண்டுக்கீரையில் இந்த பாருங்களேன், பியூட்டிஃபுல்லான ரோஸ் கலரில் ஒரு கீரை இருக்குது. அந்த கீரை பிளான்டேஷன் பண்ண போகிற நண்பர்களே. இது வந்து அவரை நண்பர்களே, செடி அவரை, குத்து அவரை, செடி அவரை. இந்த பாருங்க, இதை பிளான்டேஷன் பண்ண போகிறேன். இது வந்து நண்பர்களே பாகக்காய் நண்பர்களே. பாகை மிதி பாகன்னு இருக்குது, நீளமான பாகன்னு இருக்குது. இது வந்து கொத்தவரை நண்பர்களே. இந்த விதை இது கொத்தவரை. இது வந்து முல்லைங்க விதை நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே. அந்த வெண்டி ஏற்கனவே எங்கிட்ட இந்த இது எங்கிட்ட சொல்லிடுமே, அதாவது நீளமான அந்த கீரை. இந்த பாருங்க, ஒரே ஒரு கண்டு தான் இந்த செடி. இந்த இது பாருங்கள், ஒரு கண்டு என்ன அதுவாக விதை விழுந்து வந்துருக்கு பாருங்கள். எவ்வளோ பெருசாக வந்துட்டு இங்கே பாருங்களேன், எவ்வளோ விதைகள் இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள். அதனால் இதை வாங்காமல் சிவப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். சிவப்பு தான் தூவி விடுவேன்னு சொல்லிட்டு. ஆமாம் நண்பர்களே, அதுக்கு தான் இந்த ட்ரெயில் தான் அந்த கீரையை போட போகிறேன். இப்போ இந்த இதில் வந்து இந்த வெண்டியை விதைக்க பிளான்டேஷன் பண்ணுறேன் நண்பர்களே. விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கையில். ஒரு 3 கண்டெய்னர் வச்சா போதும் நண்பர்களே எங்களுக்கு. இந்த பாருங்கள், ஒரு 3 கண்டெய்னர் எடுத்து வச்சோம்னாக்க எங்களுக்கு டெய்லி யூஸ் தாராளமாக போகுது. கீழே 2 கண்டெய்னரில் இந்த பச்சை கலர் வெண்டி இருக்குது. இதில் என்ன பண்ணுறோம், இந்த பாருங்களேன், மண்களெல்லாம் கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 5 வைக்க நண்பர்களே. 5 இது எது பெஸ்ட்டாக வருதோ அதை விட்டுட்டு மிச்சம் தான் பிடிங்கிடுவோம் நண்பர்களே. 1 வச்சுட்டேன், ஒரு விதை ஊண்டிட்டேன், அடுத்த விதையும் ஊண்டிட்டேன். ஒரு ஹோல் போட வேண்டியதுதான். ஹோல் போட்டு அப்படியே மண் இதெல்லாம் வேண்டியதுதான். ஏற்கனவே மண்புழு உரம்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதை போடுறேன். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று ஊற்றிட்டு உயிர் தண்ணி கொடுக்கணும் நண்பர்களே. கண்டிப்பாகவே ஒரே பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட முடியல. ஆமாம், இதுதான் நண்பர்களே மெத்தட் ஆஃப் பிளான்டேஷன் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் சீட்ஸ். ஆமாம் நண்பர்களே. அடுத்த இன்னும் இந்த இதுலேயும் 3 வைக்க போகிறேன் நண்பர்களே. 1 காட்டிட்டேன், இன்னும் 1 காட்டுறேனே. இதுலேயும் 5 விதை ஊன்றேன் நண்பர்களே. எது பெஸ்ட்டாக இருக்குதோ அதை விட்டுருவோம். இது கொஞ்சம் பெரிய கிணறு, அதனால் இது 2 விடலாம், அதில் மட்டும் 1 விடலாம். அது வாட்டர் கேன் தான் நண்பர்களே. 20 rupees வாட்டர் கேன் அது. இதுக்கு உயிர் தண்ணி கொடுத்துறேன் நண்பர்களே. இந்த பாருங்க, இதுக்கு உயிர் தண்ணி கொடுத்துறேன். இதான் நண்பர்களே, 6 மணிக்கு மேலே பிளான்டேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது நண்பர்களே. இந்த ஒன்றில் போட்டுறேன் நண்பர்களே. நான் இதே தான் வைக்க போகிறேன். பச்சை வெண்டி எங்கிட்ட ஏற்கனவே இருக்குது. இதுதான் நண்பர்களே, எந்த வகையான விதை விதைக்கினாலும் இப்படி தான் நம்மளுடைய இதுதான் சிஸ்டம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, ஆடிப்பட்டம் தேடுவது என்ற பழமொழி. இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை அன்னைக்கு பிளான்டேஷன் பண்ணோன்னா நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தாப்புல இதே மெத்தட் தான், இதை எல்லாத்தையும் பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு. நண்பர்களே, ஓகே நண்பர்களே, இதை வந்து அடுத்த வீடியோவில் கட்டுறேன் நண்பர்களே. ஓகேயா, இப்போ டைம் ஆயிடுச்சு. என்ன டைம் இஸ் 8:30. ஆமாம், இந்த நைட்டு. அதனால் இந்த இதை ஒன்றை மட்டும் பிளான்டேஷன் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே. குட் நைட்.